ஒரு உறவில் இருக்கின்ற போது அந்த உறவை மேம்படுத்த நிலையான முயற்சி செய்வது முக்கியம். நாம் நமது துணைக்காக ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும். இதனால் எமது துணை மதிக்கப்படுகிறார், நேசிக்கப்படுகிறார், கேட்கப்படுகிறார், அதே போல பார்க்கவும் படுகிறார். ஒவ்வொரு உறவுக்கும் இணைப்பு மற்றும் நெருக்கத்தின் சொந்த சடங்குகள் காணப்படுகின்றன. உறவு சடங்குகள் உங்கள் துணையாளருடன் தவறாமல் சரிபார்க்கவும் இணைப்புக்கு நேரம் ஒதுக்கவும் ஒரு சிறந்த வழியாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இருவரும் ஒன்றாக உணராமல் அல்லது ஒன்றாக முடிவு செய்யாமல் ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். இது ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. உங்களை இணைப்பதற்கான நேரத்தையும் இடத்தையும் உருவாக்குவதன் மூலம் அன்பையும் பாசத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் சரியாக ஒரு நாளின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ கட்டி அணைத்து அடுத்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். வேலையில் இறங்குவதற்கு முன் ஒரு கணம் நெருக்கம் அதிகம் என்பது ரிலேஷன்ஷிப்பில் எழுதப்படாத ஒரு விதியாக காணப்படுகின்றது. வார இறுதி நாட்களில் நாம் உறவுக்கு நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். ஜோடிகள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தரமான நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்ய வேண்டும். அது ஒன்றாக ஒரு திரைப்படத்தை பார்க்க செல்வது, ஒரு நடைப்பயிற்சிக்கு செல்வது ஆகியவையும் இதில் அடங்குவனவாக இருக்கும். நாம் ஒவ்வொரு முறை வேலைக்கு செல்வதற்கு முன்னும் நேரம் ஒதுக்கி நமது இல்லற துணைக்கு பிரியாவிடை சடங்கு செய்ய வேண்டும். அதாவது ஒரு சின்னதாக ஒரு முத்தமோ சிறிதாக கட்டி அணைப்போ முக்கியமானதாக இந்த இடத்தில் காணப்படுகிறது. நாம் தேதிகளை திட்டமிட வேண்டும். நம் இல்லற வாழ்க்கை துணைக்கு உகந்த பிறந்த நாள் அல்லது அவர்களுக்கு மிக பிடித்த தேதிகளை குறித்து கொண்டு அதில் சிறப்பாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் அவை அதிக நெருக்கத்தை நம்மிடையே வளர்க்க உதவுகின்றன. வேலையிலிருந்து திரும்பிய பிறகு இல்லற வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. மாறாக நீண்ட அரவணைப்பு அல்லது நாள் எப்படி சென்றது என்பதை பற்றி பேச நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும்.